அன்பு உறவுகளுக்காக மீண்டும் ஒரு பதிவு. இந்த பதிவு என்னென்னா, நீங்கள் எல்லோரும் தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் என்று ஒரு அணை இருக்கிறது. அந்த அணைக்கு தண்ணீர் வருகிறது, கர்நாடகா மாநிலத்திலேருந்து வருது. இந்த கர்நாடகா மாநிலத்திலேருந்து வரும்போது மேட்டூர் பகுதியை தாண்டி வரும். அதற்கு முன்பு பண்ணவாடி என்ற பகுதியில் அந்த நீர்த்தேக்கம் உள்ளது. நீங்கள் எல்லோரும் பேப்பரில் பார்த்துருப்பீங்க. மேட்டூர் அணைமட்டம் 117 அடி. அந்த நீர்த்தேக்கம் கொள்ளளவு உள்ள இடம் இதுதான். இந்த இடம்தான் அளவுகள் வச்சுருக்கிறாங்க. 120 அடி முழு கொள்ளளவு. அந்த நீர்பிடிப்பு பகுதியில் தான் நிற்கிறோம். இது அந்த நீர்பிடிப்பு பகுதி. முழு நீர்பிடிப்பெல்லாம் வரும்போது இங்கெல்லாம் வந்துருமா, இந்த பாறை எல்லாம் ஃபுல்லாயிரும். இங்கெல்லாம் ஃபுல்லாயிருமா. அப்போ அங்கே நீர்மட்டம் விவசாயத்துக்கு மேட்டூர் அணை திறந்துட்டாங்கன்னா, இப்போ திறந்துருக்குறாங்க. அதனால் படிப்படியாக தினசரி தண்ணீர் வெளியேற்றப்படுவதனால இங்கே உள்ள தண்ணி அளவு குறையுது. இப்போ நம்ம நிற்கிற இடத்துலையே 10 அடி உயரத்துக்கெல்லாம் தண்ணி இருக்குமா. இப்போ அந்த தண்ணிகள் அப்படியே நீரோட்டம் போயிட்டுருக்கிறனால அணை திறந்துட்டாங்க, அப்படியே குறையுது. இந்த சேரில் கொண்டு காலை வச்சுட்டேன், அதனால் ரிட்டர்ன் வந்துட்டேன். இதுதான் மேட்டூர் அணையின் நீர்த்தேக்க பகுதி. இது சேலம் மாவட்டத்தில் இருக்குது. அந்த மலை தெரியுது பாருங்கள், ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். அந்த மலைக்கு அந்த பக்கம் தான் கர்நாடகா. இந்த நீர்த்தேக்க பகுதியின் பக்கத்தில் தான் வாழ்ந்து சென்ற வீரப்பன் அவர்களுடைய நினைவிடமும் இருக்குது. அந்த நினைவிடத்தை பார்த்துட்டு தான் இந்த பகுதிக்கு நாங்கள் வந்தோம். நினைவிடம் அந்த வீடியோ இதுக்கு முந்தின பார்ட்டில் இருக்கும். அதையும் நீங்கள் பார்க்கலாம். குளச்சல் பாபு 10 இந்த யூடியூப் சேனலில். வணக்கம்.